நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல சக்தி வாய்ந்த சக்தி பீடங்கள் வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற சக்தி பீடம் காசி விஷாலாட்சி சக்தி பீடத்தை பத்தி பார்க்க இருக்கோம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள கங்கை கரையில் அமைந்துள்ளது காசி விஷாலாட்சி கோவில். இந்த கோவில் மணிகர்ணிகா சக்தி பீடமாகும். இந்த இடம் தேவியின் காதணி விழுந்த இடம். சதி தேவியின் காதணி முத்துமணி போல் இருந்ததால் இந்த பீடத்திற்கு மணிகர்ணிகா சக்தி பீடம் அப்படின்ற பெயர் உண்டாச்சு. வாரணாசியில் கங்கை கரையில் மீர் படித்துறை அருகில் அமைந்துள்ளது. இது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வடமேற்கில் 250 மீட்டர் தொலைவிலும் அன்னபூரணி தேவி கோவிலுக்கு மேற்கே 200 மீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அம்பாளின் திருநாமம் விஷாலாட்சி. விஷாலாட்சி அப்படின்னா விசாலமான கண்களை உடையவர், அதாவது பெரிய கண்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அகண்ட பெரிய கண்களை கொண்ட விஷாலாட்சி தாய் அவருடைய அகண்ட பெரிய கண்களால இந்த உலகம் முழுவதையும் காக்கக்கூடியவர் அப்படின்ற பொருள்படும்படியான பெயராக அமைந்துள்ளது. ஒரு சிலர் இங்கு தேவியின் கண்கள் விழுந்தது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பல காலங்களுக்கு முன்பு காசி விஷாலாட்சி தேவியையும் அன்னபூரணி தேவியையும் ஒரே தெய்வமாக வழிபாடு செஞ்சாங்க. அதன் பிறகு 2 தேவிகளுக்குமே வெவ்வேறு தனிப்பட்ட கோவில்கள் அமைக்கப்பட்டு வெவ்வேறு வடிவத்தில் தேவியர்கள் காட்சி தராங்க. ஆதி காலத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் விஷாலாட்சி அம்மனுக்கு தனி சன்னதி இல்லை. விஷாலாட்சி தேவியும் அன்னபூரணி தேவி இருவரும் காசி விஸ்வநாத லிங்கத்தில் ஐக்கியமானவர்கள். அதனால் தனித்தனி கோவில்கள் இல்லை. அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டில் அன்னபூரணி அம்மனுக்கு பேஷ்வா பாஜிராவால் கோவில் கட்டப்பட்டது. விஷாலாட்சி அம்மனுக்கும் தனி கோவில் வேண்டும் அப்படின்னு எண்ணிய தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் 1893 புதிதாக கோவில் கட்டி சிலை பிரதிஷ்டை செய்தனர். இங்கு நவராத்திரி, விஜயதசமி போன்ற திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. முக்தி தலமான காசியில் பக்தர்களுக்கு அருள் புரிய அழகுடன் மணிகர்ணிகா பீடத்தில் அமர்ந்துள்ளார் விஷாலாட்சி தாயார். இத்தலத்தில் நியமத்துடன் 3 நாட்கள் வசிப்பவர்களுக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம காசி விஷாலாட்சி சக்தி பீடத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து வர்ற பகுதிகளில் நம்ம மேலும் பல சக்தி பீடங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம சிவாய.